இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கு. அந்த டியூப்ல ரெயின்போ ரைடு இருக்குமே, அப்படி சொருக்குவாங்க, அதில் போகிறது. அப்புறம் நீங்கள் முதல் டிக்கெட் வாங்குனீங்களே, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் கொடுப்பாங்க போலங்க. ராயல் குரூஸா 35,000 ஒரு ஆளுக்கு போமா ராயல் குரூஸ். அப்போ என்ன நான் ஒண்டி தான் போகணா? இது கூட ஃபோட்டோ எடுக்கிறியாமா? எப்படி கத்துச்சு பத்தியா? அம்மா அதை அட்டாக் பண்ண மோன் பயமா இருக்கு. பண்ணணும் ஒன்று. நீ முதல் அதை அட்டாக் பண்ணல பண்ணு. அந்த ஒரு ஆளுக்காக மொத்த ட்ரெயினும் ஒதுக்கு. இப்போ வந்து விக்கினா வந்து போய் இது விளையாட போகுது. சிங்கிள்னா 30,000, ஆல் டேனா 80,000. இந்த ஸ்லைட் ரொம்ப ஃபேமஸுங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆமா, பண்டோங்னால இது வரும். ஆமா, நெஞ்சு வலிக்குதுமா, வேணாமா. என்னத்தை பார்த்து பேதிச்சுட்டு கூட எனக்கு புரியல. இப்ப இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியாயிட்டு அப்படியே போய் இங்கே பக்கத்தில் ஒரு டூர் ஏஜென்சி இருக்கு, அதை போய் செக் பண்ணலான்னு போகிறோம். பைனாப்பிள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ கிராப்பில் இருக்கோம், பார்க்குறீங்களா? நாங்கள் இப்போ வந்துட்டு நடந்து அப்படியே ரோட்டில் போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்சது நடக்கலை, அதனால இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கும், அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிராப் எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹோட்டல்லேருந்து 6.8 கிலோமீட்டர். லம்பாங் லெம்பாங் லெம்பாங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கு. அந்த டியூப்ல ரெயின்போ ரைடு இருக்குமே, அப்படி சொருக்குவாங்க, அதில் போகிறது. ஆனா இந்த இடம் இப்போ ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் முன்னுக்கு ஒரு பாரு எவ்வளவு பேர் இருக்கு. இது ஒரு கேமரா ஹைலண்ட் மாரி போல. இப்போ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம வந்து 80,000 கட்டிருக்கோம் 2 பேருக்கு. எதுக்கு கட்டணும்னே தெரியல. Kemana? Tempat wisata lain? Itu tempat yang Belum. boat tuh yang kecil-kecil. இதுனா என்ன இருக்கும்? இதுதான் போல, இதுக்குள்ள நம்மளே போய்க்கலாம். Floating bucket ini. Kita floating bucket ya. ஓகே. சட்டில்டா இருக்கு. இப்போ அவனுக்கு காடி கிடைச்சிச்சா? அவனுக்கு காடி கிடைச்சிச்சு. ஓகே, இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டா. இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கான். கொஞ்சம் அப்படியே வெயில் அடிக்காம கூலிங்காக இருக்கு. ரெயின்போ ஸ்லைட், அதான் நான் சொன்னேன். எப்படி போக முடியும்னு தெரியல, பார்ப்போம். அவன்கிட்ட கேட்கணும். மினிச்சர் கிரீத்தாப்பியா? திருப்பியுமா? Boleh tiket. ஹலோ. என்னது இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாமா? சைலண்ட்ல இருக்கிற ஃப்ளோட்டிங் பக்கெட் போகல, கடைசியில் இங்கே வந்து தான் ஃப்ளோட்டிங் பக்கெட். சரி, சாப்பிடுவோம் முதல். இதாங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா 5,000 10,000 என்னது புரியல எனக்கு புரியல. எனக்கு. இதுக்கு எது காசு? எல்லோ கலரா இருந்தா ஏதோ ஒன்று 5,000 கட்டணும் போல, ப்ளூ கலரா இருந்தா 10,000 கட்டணும் போல. ஸோ இது tiket masuk floating rombongan. Tiket dapat ditukar minum. அதான் அந்த மீனுமா கை கட்டினா போல. இதோ ரெயின்போ ஸ்லைட் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்படியே சுற்றிட்டு போயிட்டு சாப்பிடுவோம் முத. அப்புறம் நீங்கள் முதல் டிக்கெட் வாங்குனீங்களே, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் கொடுப்பாங்க போலங்க. அது வந்து இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி இப்படி வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ. சூடாக இருக்கா? ஏன் சில்லு தண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்களா? வா, இதோ இப்படி போலாம்.
அப்படியே நடக்கிறது தான். உன் டிக்கெட் எங்க? கொடுத்துட்டாங்க அதுதான். அப்போ அது இல்லாம நம்ம உள்ள போக முடியுமா? இது வந்துட்டோம் அவ்வளவுதான். அதான் அந்த என்ட்ரி அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு தண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு போட்டு. ஓ நான் சொல்ல ரெயின்போ ஸ்லைட் உள்ள வழியாவே தெரியுது. இங்க பாருங்க இதான் ராயல் குரூஸ் 35,000 ஒரு ஆளுக்கு. போமா ராயல் குரூஸ்? அப்போ என்ன நான் ஒண்டி தான் போகணா? இதான் ராயல் குரூஸா? 35,000. ஒண்டிலாம் போக மாட்டேன். அப்புறம் கலர் அது பேர் இருக்கு. ஓ இந்த பார், உங்க ஊர் சட்டையா இது? அதுக்கு பாத்திக். எனக்கு பசிக்குது. வீடு அழகா இருக்கு பாருமா. ஸோ இங்கே இப்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம அப்படியே சுற்றிட்டு வாங்கிட்டு இது போகலாம். ஃப்ளோட்டிங் ப்ளூமா 25,000 ஒரு ஆளுக்கு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கடை இருக்குன்னு. இருக்கு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சா தான் தெரியும் இன்னொன்று கடை இருக்குது. இங்கே பாருங்க குட்டி குட்டியாக வீடு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆர்மி லுக்கா விற்கினா போட்டு ஒரு ஃபோட்டோ பிடிட்டா சொல்யூட். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம வா சுற்றிட்டு போகலாம். அங்கே போய் குடிமா ஏன் குடிக்க மாட்டேறா? சூடாக இருக்கு, எனக்கு பசிக்குது. சும்மா தண்ணி கொடுத்து சாவடிக்கிற. குடியா? சுத்தமாக இருக்கு குதிரை. இது என்ன? அது என்னப்பா இது? இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. கோழி மினி ஜூ வச்சிருக்காங்க. கொஞ்சம் உட்காந்து குடிச்சிட்டியா இல்லை? ஊதி குடி. எனக்கு பசிக்குதுமா. தேவையில்லாம இப்போ என் வாய் சுட்டது தான் மிச்சம். நாங்கள் வந்து இங்கே ஒரு கடை இருந்துச்சு, சரி செம்ம பசி வேற, சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இது இங்கே வந்து உட்காந்துட்டோம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நேச்சரோட அப்படியே பேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம். திருப்பி சாப்பிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. வெள்ளைப்புறா இன்ஜின்ஸ். விக்கினா வந்து அங்கே அவுல் இருக்கு, அவுல் அது போய் பார்க்க போயிருக்கு. அங்கே பாருங்க கடைக்கு மேலே அப்படி உட்காந்துருக்காங்க. Jeruk peras, you want hot or ice? ஐஸ். Ice? Yeah. Okay. ஐஸ் தானே வேணும், ஐஸ் தானே வேணும். அப்படின்னு கத்துத. அது என்னன்னு சொல்லி அந்த அவுல் தான், அதோட சவுண்டு தான் அது. இங்க பாரு, இங்க அப்புறமேல போய் காட்டாது, கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சவுண்டு விடுது. இதோ அந்த சத்தம் தான். இது கூட போட்டோ எடுக்கிறியாமா? எப்படி கத்துச்சு பத்தியா? அங்க பாரு பேர்ட் மேல உட்காந்துருக்கு, இந்த கூடுக்கு மேல. இதெல்லாம் ஏஞ்சல்ஸா? இல்ல சீக்கிரம் சோறு எடுத்து வர சொல்ல, எனக்கு மயக்கமே வருது. ராயல் குரூஸ் கிளம்புது. ஏறாங்க போறேன், சும்மா இந்த இடத்த சுத்துறதுக்கு. இவ்வளவுதானா? அவ்வளவுதான். ராயல் குரூஸ் என்ன வெளியூர் எடுக்க கூடிட்டு? இல்ல இல்ல, நான் நினைச்சா அப்படிலாம் போகாது. அப்போ மேபி அப்படிலாம் போவோம், ஆனா சின்ன ஏரியா தானே. அப்படின்னா கூட இன்னும் பெரிய ஏரியா கிடையாது. சரி, நம்ம என்ன செய்யணும்? அந்த ரெயின்போ வந்து இப்படிதான் காட்டுது. ரெயின்போ கார்டன் கார்டன் இல்ல, ரெயின்போ ஸ்லைடு தான் போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு. நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஒயிட் ரைஸு, சிக்கனு, இந்த சம்பல், இது விற்கணும். வர ப்ளஃப் போட்டு கையில் சாப்பிட்றாங்க, ஜூஸு, அப்புறம் அந்த சம்பல் இருக்க செம்ம வறுப்பு, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அந்த சம்பல் செம்ம வறுப்பு. ஆனால்
இதோ இப்படி வச்சு சம்பு வச்சு சாப்பிடணும். வேணாம் செத்துட வர பத்தியா சாப்பிட வச்சுக்கணும். காட்டுறேன் ஃபேன்ஸ்க்கு. அம்மா அங்க பாரு இறங்கிட்டாங்க கீழே. நல்லா இருக்கா? ஆமா. ஓகே சரி நாங்கள் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். அம்மா அது என்னை அட்டாக் பண்ண மோன் பயமா இருக்கு. பண்ணணும் ஒன்று. நீ முதல்ல அதை அட்டாக் பண்ணல பண்ணி அதை அட்டாக் பண்ணி. இப்போ நான் எப்படி பேக்காட்டுற மாட்டேங்க. ஐயோ அது என்ன பயம் கட்டுச்சு. வேணா போயிடு. எதுக்குமா இப்படி பண்ற? ஐயோ நீ மட்டும் செஞ்ச. இங்க பாரு இதோட முடி. இங்க பாரு லூசு. எங்க பாட்டு அவங்க இருக்கிற ஏரியா தலைவர். பா வயிறு நஞ்சிச்சுடா. வயிறு நல்லா நஞ்சிச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சம்பல் செம்ம. ஸோ இதை சாப்பிட்டதுல என்ன தெரிஞ்சுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம தயாரிக்கலாம்னு தோணுது. வந்த வேலை எல்லாத்தையும் தயாரிச்சுக்கிட்டே போகலாம். ஒரே பிசினஸ் டாக்பா. அப்பா அப்பா அப்ப வாழ்க்கையில் எப்படிதான் விடுறது? பயங்கரமா இருக்கு. எப்படி போறது அந்த ரெயின்போ கார்டனுக்கு? அது நோண்டாத. அது ஒண்ணும் நீ கிடையாது. வா ரெயின்போ கார்டனுக்கு எப்படி போறது? அது கத்தி கத்தி டயர்ட் ஆயிடுச்சு. வா போலாம். கத்து சொல்லு. Yang mana? Foto sama yang mana? Foto ya? Sama yang ini. Awal, lihat awal. Burung hantu, burung awal. குழந்தையோ எப்படி கத்துச்சு பாத்தீங்களா? எதுக்கு ஜூம் டூ வைக்கணும்? அது எப்படி கண்ணு தருது? இதுக்குள்ள போட்டு எடுப்பியா? வேணாம் வேணாம். வா வா ரொம்ப நேரம் ரெக்கார்ட் செஞ்சுட்ட. வா தப்பு இது. எப்படி போறது அந்த ரெயின்போ கார்டனுக்கு? அங்க போட்டிருக்கு. சொல்ல எனக்கே தெரியாது. இதுக்குள்ளது போறதான். போ சரி வேணாம் வா போலாம். ஏதோ ரொம்ப நடிச்சுக்கிட்டு. என்னது தோ தோ ரெயின்போ கார்டன். இதான் கார்டன். கலர் கலரா பூ வச்சிருக்காங்க. அந்த ஸ்லைடு எங்க இருக்க? அது ரெயின்போ ஸ்லைடு. ரெயின்போ ஸ்லைடு அப்படி போட்டுருக்குன்னு முதல்ல காட்டிட்டேன் உனக்கு. அம்மா குதிரையில ஒரு போது. சின்ன குழந்தை. Mumpung lagi banyak yang burungnya. இங்க பாரு ரேபிட். அது பேர் மூக்கு பட்ட ஆடுது. அங்க பாரு ஒரு கருப்பு கலர் ரேபிட். இது ரேபிட் ஹவுஸ். பாகண்டத்துக்கு எனக்கு அந்த ஜீப் வாங்கிட்டாமா. அது அதுல நம்ம உட்காரலாம். அது பெருசு. சின்ன பிள்ளைங்களோட தான் நம்ம உட்கார முடியாது. ஏய் சத்தம் போடுதே கேமராக்கு டிஸ்டர்ப் இருக்கு. கபடா ஃப்ரீயா காசு. இது Thank you. Thank you. No. Bye. Thank you.
குட்டி பிள்ளைங்களுக்கு ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஏய் தண்ணி குடியேன். இங்க பாரு மசாஜ் பண்ணுவாங்களோ. ஆமா ஆமா. மூட்டு வா. பேக் ஹிட் 40K. இங்க பாருங்க மினிச்சர் ட்ரெயின் வருது. செம்ம கியூட்டா இருக்குங்க. நான் வீட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் கட்ட போறேன். மா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்மா. அந்த ஒரு ஆளுக்காக மொத்த ட்ரெயினும் வருது பாருங்க. சரி இந்த தாண்டி போயிடாதீங்க. மினிட் போ, நீ மினிட் போ. செம்ம கியூட்டா இருக்கு இந்த ட்ரெயின். ஆமா வா. ஃபாரஸ்ட் ஃப்ரைட் சிக்கன். யாருக்காச்சும் கேட்க போறியா? முடியாது. அதான் இப்ப இவங்க வந்து கேட்டானே என்னன்னு? படியேறி மேல போசணும். ஆமா அவ்வளவு பேசுறானா? எப்படி? கண் 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 By the forest, for the forest. அதுக்குள்ளே மூச்சு விடுது எனக்கு. வாவ் வாவ். இதான் ரெயின்போ ஸ்லைட். செம்ம கியூட்டா இருக்கு. Rainbow slide. சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்கு பாரு. அங்க பாரு. Ini rainbow tuh yang terang. Oh. Yang itu tuh. அந்த டியூப் பாரு திருப்பி மேல போகுது. இதாங்க அந்த ரெயின்போ ஸ்லைடு. Mau pergi ke tidur. அம்மா நீ போய் விளையாடு, நான் உன்னை ரெக்கார்ட் செய்ய வேண்டாம். அம்மா ஆமாம்மா ரெக்கார்ட் செய்யலாம். அந்த மாதிரி போலாம். நான் நீ போமா, நான் போகிறேன். என்னம்மா இது பயப்படுற? நான் ஓல்டியோட எடுத்து ஒரு 5 தடவை போலான்னு நினைச்சேன். வா. எவ்வளவு விலை? இப்போ வந்து விக்னா வந்து போய் இது விளையாட போகுது. சிங்கிள்னா 30,000, ஆல் டேனா 80,000. இப்போதைக்கு நான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமா இருக்கு. ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு அப்படிதான் திடீர்னு பயம் வந்துடும். ஸோ இப்போ இது விக்னா போய் விளையாட போகுது ரெயின்போ ஸ்லைட். இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்லாம். போன்டா உன் ஃபோனில் ரெக்கார்ட் செய்தா? ஸோ ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து 30,000. ரெயின்போ ஸ்லைட். ஃபோட்டோ பிடிச்சாது. உன் ஃபோனில் பேட்டரியே இல்லை. போ சீக்கிரம் போய் படி ஏறினா தான் இப்போதான் போய் இன்னும் தான் கரெக்டாக இருக்கும். கொடுங்க, ஃபோட்டோ எடுக்கணும். ம் அப்படிதான் முடியும். இந்த ரெயின்போ ஸ்லைட் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் தானே டிக்டாக்லாம்.
ஓகே, இப்போ விக்கினா வந்து விளாண்டுட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போமா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? சின்ன சின்ன பிள்ளைங்க விளாடுறாங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லியே. நெஞ்சு வலிக்குதுமா, வேணாமா? என்னத்த பார்த்து பயந்துச்சுட்டு கூட எனக்கு புரியல. இப்ப தெரியல. பயமாவே இல்ல. உனக்கு இல்லை. எல்லாம் சுத்தி சுத்தி வந்தேன். எப்படி போனோம்? இப்படி வந்தோம். சுற்றி சுற்றி போனேன். நல்லா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? எப்படி டிக்டாக்லாம் பார்த்தது நம்ம செஞ்சுட்டுமா? ஆமா, சூப்பர். இதெல்லாம் சப்ப மேட்டர், இதுக்கெல்லாம் நான் விளாடுறது. இதானே ஏமா பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் ஏறிட்டேன். வேணாம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தா பயமா இருக்காது. இதானே செத்தா ஒன்னா சாகணும். ஆமா, தனியாலாம் எங்கேயாச்சும் மண்டை அடிப்பட்டு செத்துட்டேன்னா என்ன வருது? கொஞ்ச நேரத்துல இப்படிதான் அன்னைக்கும் நான் பயந்தேன். அந்த வாட்டர் ஸ்லைடும் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்க. அவ பின்னாடி இறக்கி வந்துட்டேன். ஆமா, அனாதையா இருங்க. ஆனா செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு செம்மையா இல்ல பாக்குறதுக்கு கூட. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சரி வா. ஆனா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் நான் பார்த்ததே இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போய் பார்ப்போம் என்ன கதைன்னு. இப்போ ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போகும். இந்த ஸ்லைட் ரொம்ப ஃபேமஸுங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆமா, பண்டோங்னால இது வரும். ஆமா, இப்போ விக்கினா அதில் ஒரு இது செஞ்சாச்சு. எப்படி போறது? இதோ அங்கே மின்னுக்கு தான் அப்படி வழி. இந்த பூ பாரு எவ்வளவு பெருசு இருக்கணும். ஓ, நீங்க நல்லா தண்ணி ஊற்றுவாங்க போல. அம்மா எவ்வளோ பெருசு பாரு. இது ஒரிஜினல் இடம் போல. ஒரிஜினல் காடு மாரி போல. ஒரிஜினல் காடு தான். காடை அழிச்சு கொஞ்சம் 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 அழகுபடுத்தி. எப்படி இப்படி போகணுமா? இதாங்க அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இதை பாருங்க. வந்துட்டோமா? அப்படி மேலே ஏறி கீழே இறங்கணும். அப்போ அது என்னது அந்த சைடில் அப்படி போகணுமோ? ஆனால் இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் காட்டுதானே. ஆனால் இப்போ எதுவும் பெருசாக அப்படிலாம் இல்லை போல, சும்மா கடை தான் போட்டிருக்காங்க போல. ஓ, போட்டில் தான் வச்சிருக்காங்களா? ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா என்னது? நான் எனக்கு தெரியாதுமா. நான் நினச்ச போட்டில் அப்படியே போவாங்க. மண்டி இடிச்சுக்காது. போட் கடை. சரி, நம்ம அப்படியே முன்னுக்கு போவோம். இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். செம்ம கியூட்டான ஒரு கடைங்க. பேசாம இந்த மாதிரி ஒரு கடை வாங்கிக்குவோமா? இப்போ இதுல உட்காந்துக்கிட்டே கடை போட்டா செம்மையா ஓடும் போலியே. என்ன சொல்ற? இங்க அடுப்புலாம் வச்சு ரோப்பா செஞ்சு வச்சிருக்காங்க போது. வாவ், இந்த மாதிரி ஒரு கடை வாங்கிக்குவோமா பேசாம? வித்தியாசமான கடை. இந்த இது பாரு, இது கொஞ்சம் யூனிக்கா. இவர் கொஞ்சம் கேண்டி பேசாம இந்த மாதிரி செய்யலாம் போலங்க. இந்த மாதிரி போட்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கு, கியூட்டா. ஓ, ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா இதுதானா? சத்தியமா நான் அப்படி நினைக்கலாமா? நான் நினைச்சேன் ஏதோ போட்டில் கூட்டிட்டு போயிட்டு அப்படி. இல்லை, தைலண்ட்லேயே இப்படி தான் வச்சுருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெருசு. ஏதாச்சும் வேணுமா? எதுவும் பார்க்கல. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் லெம்பாங். ஓகே, நம்ம வந்து திருப்பி ஹோட்டலுக்கே வந்துட்டோம். அழகாக வந்து சேர்ந்துட்டோங்க. இதுதான் நம்ம ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல்.
எல்லாம் பெருசா இருக்கு. பாட்டில் சுத்தக்கூட சொல்லி கூட மணி பாருங்களேன் 2:25 ஆச்சு. நம்மளுக்கு டைம் கிடைச்சா நம்ம இங்க வந்து குளிக்கலாம். நல்லா இருக்கு. Let's go. வீடியோ முடிச்சலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஏன்னா காலையில நாங்க எப்படிலாம் பண்டோங்க வந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்தீங்க? ஆமா காட்டணும். எவ்வளவு நல்ல ட்ரெயின், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துங்க. அது 100 வெள்ளிக்கு தான் அந்த ட்ரெயினை புக் பண்ணோம். அந்த ட்ரெயின் எப்படி புக் பண்ண? நாங்க வந்து ticket.comனு ஒரு உள்ளூர் ஆப்ல புக் பண்ணேன். ஆமா ticket.com. ஸோ அதில் போய் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க. அதில் புக் பண்ணிங்கன்னா அவங்களே கியூஆர் கோட்லாம் கொடுத்துருவாங்க. அது கொண்டு வந்துட்டு நம்ம அவங்களோட கவுண்டரில் போயிட்டு அந்த டிக்கெட்டை மாற்றிக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம ஒரு லக்ஸரி லாஞ்சுக்கெல்லாம் போனோம் இன்னைக்கு. அப்புறம் அது முடிஞ்சு இதோ இங்கே போய் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லாம் போய் பார்த்தோம். அதனால எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இப்போ நம்ம நேராக ரூமுக்கு போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மீனெல்லாம் இருக்குது. இது வாய் பாருங்க எப்படி இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல தான் உங்களை நாங்க அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பாய்.